ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பால் பணியாரம் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் டைம் கொடுக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி நம்ம எடுத்து பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சரில் மாற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுக்கலாம். தேவைப்பட்டால் 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல திக்கான பதத்துக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு பால் பணியாரம் நல்ல சேஃபாக சூப்பராக வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் பணியாரத்துக்கு தேவையான மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ இதில் அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காவை நல்லா திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி முதல் பாலுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் முதல் பால் 2வது பால்லாம் எதுவுமே கிடையாது. நான் மொத்தமாக தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலோடு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பால் பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பாலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நான் ஒரு சின்ன சிரட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சுற்றி நல்லா கழுவி நல்லா சுரண்டி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 3 கண் இருக்கும்ல, அதில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பண்ணோம்னா சூப்பராக வரும் பால் பணியாரம். இதில் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் நான் இதில் உங்களுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பால் பணியாரம் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலும் சூடாகிக்கிட்டு இருக்குது. நம்ம இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பால் பணியாரம் பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிரட்டையை எடுத்து வச்சுக்கிடுவோம். அதோட ஓட்டையை ஒரு பக்கம் அமுக்கி எடுத்துக்கலாம். ஒரு விரல்டாடு இப்படி அடைச்சிக்கோங்க. திருப்பி அதில் மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு. உள்ளே ஒரு கை வச்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அது அழகாக குட்டி குட்டி ரவுண்ட் பாலாக உளுந்து நம்மளுக்கு அதுவாகவே நல்லா வெந்து மேலே விழும். அப்படின்னா அது கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா அதுவே நல்லா எலும்பி மேலே எண்ணெயிலேருந்து வருது பார்த்திங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிச்சு எடுக்கவும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கையில் எண்ணெய் தெரிச்சு, அதனால் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி எதுவுமே போடலை, அதுவாகவே பொரிஞ்சு மேலே வெளியில் வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதை பொரிச்சதை வெளியில் எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்படி நம்ம விடும்போது குட்டி குட்டியாக உருண்டையாக சூப்பராக விழும். நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருந்தோம்னா அதுவே சூப்பராக மேலே எம்பி வரும். இப்போ இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் பணியாரம் வந்து நம்ம நல்லா பொரித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து குட்டி குட்டி பீஸாக அழகாக பொரித்து எடுத்துடலாம். இப்போ அடுத்து என்ன செய்யலாங்கிறத அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்ப்போம். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம பொரித்து வச்சுருக்க பால் பணியாரத்தை போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்டு தான் இருக்கணும். கரெக்டாக 10 செகண்ட் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ 10 செகண்டுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ஒரு செகண்ட் அப்படியே அப்சர்வ் ஆனாலே போதும். இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே நம்ம அழகாக வெளியில் எடுத்துட்டோம். கூட கொஞ்ச நேரம் போட்டிங்கன்னா கூட அந்த மாவெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு வந்து பால் பணியாரம் சேஃபாகவே வராது. இப்போது இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பணியாரத்தை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பால் பணியாரம் இது வந்து குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரவும் இது கொடுத்தோம்னா வயிறும் நல்லா ஃபுல்லாயிரும். மற்ற ஆயில் ஐட்டத்தை விட இப்படி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பால் பணியாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.